அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு ட்ரெயின் ட்ராவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கல்யாண வீட்டுக்கு போகிறோம். அதனால் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சு. ஒரு பக்கம் பால் வாங்கி சூடாக்கியும் வச்சாச்சு. சைட் பை சைடு கிடக்க பாத்திரத்தை கழுவிடலாமா அப்படின்னுட்டு பாத்திரத்தையும் கழுவியாச்சு. நாள் அம்மா முருங்கைக்கீரை பறித்து தந்துருந்தாங்க. அது கறிக்கு வச்சப்போ மிச்சம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அதையும் ஒரு பக்கம் அவிய போட்டுட்டு பிள்ளைக்கு வெந்நீர் போட்டாச்சு. இந்த ஃப்ளாஸ்கில் தான் பிள்ளைக்கு தனியாக வெந்நீர் ஊற்றி வைப்பேன். இப்போ நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பாட்டில் ஊற்றி வச்சோம்னா கழுவுன மாதிரி இருக்குமே அப்படின்னுட்டு முதல்ல கழுவி வெந்நீயை ஊற்றி மூடி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா குலுக்கிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் ஆறின வெந்நியை ஊற்றி வச்சுருவேன். பிள்ளைக்கு எப்போவுமே இந்த பாக்ஸில் ஒரு பாக்ஸ் அடைச்சிட்டு போயிட்டோம்னா அங்கே பிள்ளைக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும், ஊற்றி கொடுத்துக்கிடுவேன். அதனால் ஒரு பக்கம் ஃப்ளாஸையும் கழுவி வச்சாச்சு. சட் பை சைடு என்னுடைய பெரிய மகனுக்கு நீ காலையில் அவுள் போதும் அப்படின்னு சொன்னதில் வீட்டில் சம்பா அவுள் இருந்துச்சு. அதனால் பெரிய மகனுக்கு சம்பா அவுளும் அதோட பால் ஊற்றி நாட்டு சர்க்கரை ஊற்றி போட்டு கொடுத்தாச்சு. அதோட என்னோடய ஹப்பிக்கு உப்புமா தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இன்றைக்கி ஆளுக்கு ஒரு சாப்பாடாகவே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் அவுள் சாப்பிட்டேன். சின்ன மகன் இப்பி நூடுல்ஸ் கேட்டானா நான் அவங்களுக்கு வச்சு கொடுத்தேன். ஆனால் அவங்க சாப்பிடலை. எல்லா வேலையுமே ஒவ்வொன்றும் எங்கேயாச்சும் நம்ம பிறப்பிட்டு நிற்கும் போது தான் ஆளுக்கு ஒவ்வொரு டிஷ்ஷு செய்ய சொல்லுவாங்க. சரி பிள்ளைங்க கேட்காங்களா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. சின்ன மகனுக்கு இப்பி அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. பிள்ளைங்களுக்கும் அவுட்ஃபிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய மகனையும் கிளப்பி விட்டாச்சு. இதில் என்ன 3 பேருமே ஒன்றா, என் மகன் பெரியவனே என் தங்கச்சி மகனுமே ஒரே மாதிரி அவுட்ஃபிட்டு தான். 2 பேருக்கும் ஒன்று போல் எடுத்தோம் ட்ரெஸ்ஸு. அந்த சட்டையும் மேட்சிங்காக போட்டாச்சு. அப்புறம் எல்லாருமே பிறப்பிட்டு வந்தாச்சு. சாமிராமா சூப்பராகவே ரெடியாகி வந்துட்டாங்க. சாமிராமாவுக்கு அவுட்ஃபிட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராகவே இருந்துச்சு. பசங்களை விட பொண்ணுக்கு தான் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக் சாமான் எல்லாமே மேட்சாக போட்டிருந்தாங்களா. அப்படியே அம்மாவும் ரெடி ஆகிட்டாங்க. அம்மாவுக்கும் சூப்பராக இருந்துச்சு இந்த காட்டன் சேலை. அதோட என் தங்கச்சியுமே ரெடி ஆகிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லார்கிட்டும் ஒரு அவுட்டிங் போகிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம சமையலும் செய்ய வேண்டாம், கல்யாண வீட்டுக்கு போகிறோம், அந்த ஒரு சந்தோஷம் வேறு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு ஒரு ட்ரெயின் ட்ராவல் வர நல்லா தானே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலேயே இருந்துட்டு ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறது நல்லா தானே இருக்கும் அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கு நாளே ஒரே ஹாப்பியாகவே போயிட்டு எல்லாருமே சேர்ந்து கல்யாண வீட்டுக்கு போகிறது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால் எங்களோட ட்ரெயின் ட்ராவலோட நீங்களும் அந்த இயற்கையான காட்சியை பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அப்படி கல்யாண வீட்டுக்கும் வந்தாச்சு. அங்கே சூப்பராகவே டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க மேடையை. அதுக்கப்புறம் அவங்க சொந்த பந்தங்களோட பேசிட்டு அதோட என் தங்கச்சி அவங்க ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய டைமும் வந்துட்டுன்னு கூப்பிட்டதால் அப்படி டைனிங் ரூமுக்கு போயாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா சூப்பராகவே வரவேற்பு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி உட்காந்து சூப்பராக இருந்துச்சு. மட்டன் பிரியாணி அல்டிமேட்டாக இருந்துச்சு. பாஸ்மதி ரைஸில் ரெடி பண்ணது. என்னுடைய மகளுக்கு ஜாம்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஜாமை சாப்பிட்டு சோறே சாப்பிடலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீம்னா போதும். முதல்ல சாக்லேட் ஐஸ்கிரீம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை கட் பண்ணி எடுக்கக்குள்ள என்னுடைய மகளுக்கு அந்த ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு வீட்டில் ஒரே சளி பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எவ்வளவோ அவாய்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது பிள்ளை பெரிய பிள்ளைகளை சாப்பிட்டதை பார்த்து அவங்களும் வாங்கி அடம் பிடிச்சி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் செவனப்பூர் லாஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அதை தான் என் தங்கச்சி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க கேட்டதெல்லாம் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சாப்பாடும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்படியே வெளில ட்ரெயின் ட்ராவல் பண்ணியாச்சு. வரும்போது சரியான கூட்டம். ட்ரெயினில் உட்காரக்கூட இடம் கிடையாது. பிள்ளை பகலில் தூங்கலையே, அதனால் அவங்களையும் தொட்டில் போட்டாச்சு. சைட் பை சைடு துணி வேறு கிடந்துச்சு. சரி மடிச்சிடலாமா அப்படின்னுட்டு ஒரு பக்கம் மடிச்சுக்கிட்டு இருந்தேன். நைட்டு எந்த சாப்பாடுமே செய்ய தோணலை ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு பிடிச்ச புரோட்டா இந்த டே பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாளாக இருக்கணும் அப்படின்னுட்டு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கி கொடுத்தாச்சு. நைட்டு புரோட்டா அதோட சால்னா எல்லாமே ரெடி பண்ணி வாங்கி கொடுத்தாச்சு கடையில். நான் புரோட்டா சாப்பிட மாட்டேன். எனக்கு சப்பாத்தி தான் சாப்பிடுவேன். அதனால் எனக்கு மட்டும் 2 சப்பாத்தியை வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு புரோட்டா வாங்கி கொடுத்தோன்னா பிள்ளைங்க ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதில் என்னுடைய மக சால்னா ஊற்றும் பேரில் சால்னா ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டே சூப்பராகவே போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.